பெரியாழ்வார் திருமொழியில் 1ஆம் பத்து 2ஆம் திருமொழி 16ஆம் பாசுரம். விண்கொள் அமரர்கள் வேதனை தீர முன் மண்கொள் வசுதேவர் தம் மகனாய் வந்து திண்கொள் அசுரரை தேய வளர்கின்றான் கண்கள் இருந்தவா காணீரே கனவளையீர் வந்து காணீரே. இந்த பாசுரத்தில் கண்ணனோட திருக்கண்களை பற்றி பெரியாழ்வார் யசோதை சொல்கிறார். எப்படி இருக்கான்? ஒரு கண் சூரியனை போல சுட்டரிக்கிற மாதிரியும் மற்றொரு கண் அப்படியே குளிர்ச்சியாக சந்திரனை போலவும் தெரியறதான். அதை தான் இப்போ சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அடியார்களை குளிர்ந்து கடாட்சிப்பதற்காகவும் அந்த தேவர்கள் பகவான்கிட்ட பூமி பாரம் அதிகமாக இருக்குது, அசுரர்களாம் ரொம்ப தொந்தரவு பண்ணுறா அப்படி சொன்னா இல்லையா, அதை பிரார்த்திச்சுட்டான். அந்த விண்ணுலகளோட தேவரோட வேதனை தீர அவன் பகவானை பிரார்த்திச்சுட்டார் இல்லையா, அதுக்கான பகவான் அப்படியே அசுரலை எரிப்பதற்காக சூரியனை போல இருக்கான் ஒரு கண்ணு. துவாபர யுகத்தில் சாதாரண மன்னர்கள் போல வெளித்தோற்றத்தோடு இருப்பார்களாம். ஆனால் உள்ளுக்குள்ள அப்படியே அசுரகுணம், அசுரனே உள்ளே இருப்பாளாம். அதே ராமர் காலத்தில் திரேதாயுகத்துலலாம் அசுரராகவே இருப்பா. அரக்கர்னா அரக்கர்னு தெரியும், மன்னர்கள்லாம் மன்னர் நல்ல சாத்வீக மன்னர்களெல்லாம் இருப்பா. இங்கே அப்படி இல்லை, மன்னர்கள் நம்மள மாதிரி சாதாரணமாக இருப்பா, ஆனால் உள்ள எல்லாம் அப்படியே அசுர குணம் இருக்கும். இவர்களால் தேவர்களுக்கு எப்போவுமே பூஜைகள்லாம் தடைப்படுகின்றன, பூமியில் பாரம் அதிகமாகி விட்டது. அதனால் இவர்கள் பிரார்த்தனைக்கு இணங்க 4-5 மாதங்களுக்கு முன்னாகவே, கண்ணன் இப்போ பிறந்த 4 மாதம் ஆகுது இல்லையா, அதுக்கு முன்னாடியே வசுதேவர் தேவகிக்கு மகனாக அவதரித்தார். தேவர்களின் கஷ்டத்தை, அதாவது அவருடைய தாபத்தை போக்குவதை காண்பிப்பதற்காகத்தான் ஒரு கண் சந்திரனை போல குளிர்ச்சியாக இருக்கிறதாம். தேவர்களை துன்புறுத்தும் அசுரர்களை சுட்டரிக்கிறதுக்காக பூமியில் வந்து மதுராவிலிருந்து ஆயர்பாடிக்கு வந்து அங்கே வந்து என்ன பண்ணார், மாடு கன்றுகள் ஆயர்கள் ஆய்ச்சலோட விளையாடிண்டே வலிமை மிக்க அசுரர்களை அழிச்சாராம். 4 மாதத்துலேயே 4 நாள்லேயே பூதனை அழிச்சார் இல்லையா. அதுக்கப்புறம் சகடாசுரன் இப்படி வரிசையாக ஒன்றா அழிப்பதற்காகத்தான் இன்னொரு கண் சுட்டரிக்கிற மாதிரி சூரியனை போல இருக்கிறதாம். இந்த அசுரர்கள் அழிய அழிய கண்ணன் வளர்ந்துட்டே வந்தாராம். அதாவது தேய அப்படின்னு போட்டுக்கிட்டு அசுரர்கள் தேய தேய கண்ணன் வளர்ந்துட்டே போனான். அப்படிப்பட்ட திருக்கண்களை பார்க்க வாருங்கள் அப்படின்னு அழைக்கிறார் யசோதைய, பெரியார்வாழ் யசோதை கோபியர்களை. அவள் என்ன அணிஞ்சிருந்தா, தங்கவளை அணிந்திருந்தவர்களே வந்து திருஷ்டி வராமல் குழந்தைக்கு பல்லாண்டு பாடுங்கோ அப்படின்னு அழைக்கிறார்.